ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தக்காளி தொக்கு செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் தக்காளி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 6-7 தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி அப்படியே 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு. திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டுங்க. எண்ணெயில தக்காளி ஃப்ரை பண்றதுனால சட்னி நல்லா டேஸ்டா வருங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. இப்போ ஒரு இடிக்கையை வச்சு மேல இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தா ஈஸியா வருங்க. இதே மாதிரி எல்லா தக்காளி இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதும் இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ கடாயில் இருக்கிற தக்காளி சாறையும் அதே பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ அதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கையளவு பூண்டு சேர்த்து கொஞ்சமா புளியை சேர்த்து 1/4 கப் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்துடைய நிறம் கொஞ்சமா மாறினதும் 10 வரமிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. உளுந்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு கையளவு கொத்தமல்லியை காம்போடு சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம ஆற வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம ஃப்ரை பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்பவும் ஃபைன் பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போதான் சட்னி நல்லா டேஸ்டா வரும். மீதமுள்ள சாறையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்காக அதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் 5 பல் பூண்டு சேர்த்து கூடவே ஒரு வரமிளகாவை சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி தொக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு தொட்டு சாப்பிட சைட் டிஷ்ஷாவும் அட்டகாசமாவும் இருக்குங்க. இது உளுந்து தக்காளி சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான சட்னி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.